ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு பகடை ரீசனிங்ல பகடை தலைப்புக்கு கீழே நிகழ்தகவை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள்ல டைப் 3 வந்தாச்சு. 31 இருந்து 40 சம் பார்க்க போகிறோம். 10 கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி முதல் டைப்பில் முதல் வீடியோவில் ஒரு பகடையை பேஸ் பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 பகடையை வச்சுக்கிட்டு வித்தியாசமாக கேட்கக்கூடிய சம்ஸை பார்த்து முடிச்சாச்சு. இது 3வது கிளாஸ். இந்த 3வது கிளாஸில் 10th நியூ புக்கில் 2025 குரூப் 4 எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி, கொஞ்சம் ட்விஸ்டடான கேள்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி பார்ப்போம் வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. 31வது கேள்வி, சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன எனில் முதல் பகடையில் மூன்றின் மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு 2022 டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. முதல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பகடை அப்படின்னு சொல்லிட்டாவே 2 ஸ்டெப்பு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே மொதல் பகடியில் 6 வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது பகடியில் 6 வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தம் 36 வாய்ப்புகள் இருக்குது. 2 பகடியை நீங்கள் உருட்டி கீழே போட்டால் மொதல் பகடியில் 6 வாய்ப்பு, ரெண்டாவது பகடியில் 6 வாய்ப்பு, மொத்தம் 36 வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெருகாமல் கூட அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம சுருகு போகிறோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கண்டிஷனுக்கான வாய்ப்பை மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் சுருக்க முடிஞ்சா சுருக்கணும். இதுதான் தேரி. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். இப்போ 2 பகடையுமே நான் மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க 2 பகடை கையில் வச்சிருக்கீங்க, உருட்டி கீழே போடுறீங்க. உருட்டி கீழே போடும்போது முதல் பகடையில் என்ன வேணும், 3 மடங்குக்குரிய எண் தான் வேணும். அதற்கான வாய்ப்புகள் எத்தனை தான் கேள்வி. அது என்ன 3 மடங்கு? சரி, அந்த 3 மடங்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்க கண்டிஷனை நம்ம கொஞ்சம் விளக்கி பேசுவோம். இப்போ இதுதான் பகடைன்னு வச்சுங்க. இது ஒரு முதல் பகடை, சரிங்களா? இது ஒரு தாயக்கட்டைன்னு அப்படி வச்சுக்கலாம், சரிங்களா? நான் சும்மா ரஃபா போடுறேன். இது 2வது பகடை, ஓகேவா? ஓகே. இப்போ 2வது பகடை இது. இப்போ இது முதல் பகடை, இது 2வது பகடை. இப்போ என்னன்னா கொஸ்டின்ல கண்டிஷன் முதல் பகடிக்கு தான் 3 மடங்கு வீணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் பகடிக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, 2வது பகடிக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அப்போ ஒரு 2வது பகடி நீங்க உருட்டி இமேஜினேஷன் 2வது பகடி நீங்க உருட்டி போட்டீங்கன்னா 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம், மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு 2வது பகடிக்கு. கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்க பாருங்க, நல்லா புரியுதுங்களா? முதல் பகுதி தான் உங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் நம்ம பிறகு பார்ப்போம். 2வது பகுதி கண்டிஷன் கிடையாது. அப்போ 1 வீலாம், 2 வீலாம், 3 வீலாம், 4 வீலாம், 5 வீலாம், 6 வீலாம். அப்ப 2வது பகுதிக்கு மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி ஒரே நேரத்தில் உருட்டி 2 பகுதி உருட்டி கீழே போடுறீங்க. அப்படி போடும்போது முதல் பகுதியில 3 மடங்கு வீணும் அப்படின்றாங்க. அதாவது 3 மடங்குன்னா பெருக்கல் வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்க. பெருக்கணும், மடங்குன்னு சொன்னாங்கன்னா பெருக்கணும். அப்போ 3னா 3ஆம் வாய்ப்பாடுன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? இப்போவே இப்படி ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஷன் வேணாம். மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருக்கல், 3னாங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு அப்படின்னு அர்த்தம். அப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் 1 3 3, ஈர் 3 6, 3 9. 9ன்றது நமக்கு கிடையாது, ஏன்னா மொத்தம் 6 முகம் தான். அப்போ 9க்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்னென்ன வீலாம், 1 3 வீணும், 2வது 6 வீணும். இது 2 தான் வாய்ப்பு, ஏன்னா 3 மடங்குன்னும் போது 3 அல்லது 6. கரெக்டா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம அப்படியே பாருங்க, இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம், சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? முதல் படியில் 3 இல்லைன்னா 6 தான்ப்பா வீணும். 2வது படியில் 1 வீலா, 2 வீலா, 3 வீலா, 4 வீலா, 5 வீலா, 6 வீலா. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஸ்டெப் புரிஞ்சிடுச்சா? ரைட்டு. இப்போ இதெல்லாம் மனசுலேயே தான் போட போறீங்க, பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. இப்போ நீங்க இமேஜினேஷன் பண்ணீங்க, உங்க கையில் 2 பகடை இருக்குது, அப்படியே குளிக்கிட்டு உருட்டி கீழே போடுறீங்க. கீழே போடும்போது மேபி ஃபஸ்ட்டு பகடையில் 3 வீலாம், ஏன்னா நம்ம 3 அல்லது 6 தான் கண்டிஷனே, சரியா? 3 மடங்குனா அப்போ 3 வச்சுங்க. 2வது பகடையில்
1 வீழலாம். கரெக்டா? முதல் படியில் 3 தான் வீணும், ஆனால் ரெண்டாவது படியில் 2 வீழலாம் வாய்ப்பு இருக்கு. முதல் படியில் 3 தான் வீணும், ஆனால் ரெண்டாவது படியில் 3 வீழலாம். கரெக்டா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம 1 வீழா 2 வீழா 3 வீழா 4 வீழா 5 வீழா 6 வீழான்னு சொன்னோம். அதே மாதிரி முதல் படியில் 3 தான் வீணும், ரெண்டாவது படியில் 4 வீழலாம், வீந்திருக்கலாம். கரெக்டா? உருட்டி கீழே போடும் போது. அதே மாதிரி முதல் படியில் 3 தான் வீணும், ரெண்டாவது படியில் என்ன இருக்க 5 வீந்திருக்கலாம். முதல் படியில் 3 தான் வீயும், ரெண்டாவது படியில் 6 வீந்திருக்கலாம். மொத்தம் இவ்வளவுதான் வாய்ப்பு. அப்ப முதல் படியில் 3ன்னு வச்சுக்கிட்டா ரெண்டாவது படியில் 1 வீழா 2 வீழா 3 வீழா 4 வீழா 5 வீழா 6 வீழலாம். அப்போ 3ன்றதுக்கு மட்டுமே 6 வாய்ப்பு இருக்கு. முதல் படியில் 3 வீரத்துக்கு. புரியுதா? நல்லா புரியுதுங்களா? உருட்டி போடும் போது முதல் படியில் 3, அதாவது முதல் படியில் 3 மடங்கு வீணும்னு சொல்லிட்டாங்க. அதற்கான வாய்ப்புன்னு கேட்டாங்க. அப்போ நான் முதல் வந்து 3ன்ற நம்பர் எடுத்துக்கிட்டேன். 3 எடுத்துக்கிட்டாவே 6 வாய்ப்பு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 6 எடுத்துக்கிட்டே இப்போ பாருங்க, முதல் படியில் 6 வீணும், ரெண்டாவது படியில் 1 வீழலாம். முதல் பேட்டில் 6 தான் வீணும், ரெண்டாவது பேட்டில் 2 வீழலாம். புரியுதா? முதல் பேட்டில் 6 தான் வீணும், ரெண்டாவது பேட்டில் 3 வீழலாம். முதல் பேட்டில் 6 தான் வீணும், ரெண்டாவது பேட்டில் 4 வீழலாம். முதல் பேட்டில் 6 தான் வீணும், ரெண்டாவது படியில் 5 வீழலாம். கரெக்டா? முதல் பேட்டில் 6 தான் வீணும், ரெண்டாவது பேட்டில் 6 வீழலாம். அவ்வளோதான், இதான் வாய்ப்பு. சரிங்களா? அப்போ முதல் பகுதியில் 6ன்ற நம்பர் 3 மடங்குல 6ன்ற நம்பர் வீழ்ந்தா அதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. சூப்பர். அப்போ இங்க பாருங்க, இப்போ 3 மடங்கு கேட்டாங்க. 3ன்ற நம்பருக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 6ன்ற நம்பருக்கு 6 வாய்ப்பு இருக்கு, மொத்தம் 12 வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். முதல் பகடையில 3 மடங்கு வீய மொத்தம் 12 வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிஷனுக்கான வாய்ப்பை மேலே வச்சுக்கோங்க. சுருக்க முடிஞ்சா சுருக்கிடுங்க. அப்போ 1 6 6 6 12, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ 1/3 தான் ஆன்சர். 1/3 ஆப்ஷன் ஏதான் சரியான. அவரோட கஷ்டமா இருக்குதுங்க, என்னங்க ஒண்ணுமே புரியலையேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ட்ரிக் சொல்றேன், அப்படியே குறிப்பு மாதிரி எழுதிங்க. சரிங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அந்த ஞாபகத்தை வச்சுங்க. அது பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவா விளக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டேன், நீங்க இதெல்லாம் எழுதி தேவையில்லை. இப்போ இதுல ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டாவே எந்த கண்டிஷன் கேட்டாலும் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 6 வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ முதல் பகடையில் 3 மடங்கு, 3 மடங்குனா 3, 6 தான் 3 மடங்கு. அப்போ 3 வீரத்துக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 6 வீரத்துக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 6 6 12 வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கிளியரா புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? மேபி இதே இடத்துல இங்க பாருங்களேன், இதே கொஸ்டின்ல 2 மடங்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர். அப்ப 2ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர்னா 2 4 6. கரெக்டா? அப்போ 2க்கு 6 வாய்ப்பு இருக்கு, 4ன்றதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 6ன்றதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. அப்போ 6 6 6 12, 12 ஒரு 6 18 வாய்ப்பு இருக்கு. கண்டிஷன் கீழே வந்து நம்ம மொத்த வாய்ப்பு 36 வச்சுக்கோம், சுருக்கும். அவ்வளோதான். 1 செகண்ட்ல போட்டுடலாம். பட் உங்களுக்கு புரியணும், முதல் கணக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன். கிளியரா புரியுதுங்களா? முதல் பகடன்னு சொல்லிட்டாவே அந்த கண்டிஷன் என்னென்னவோ ஒவ்வொன்றுக்கும் 6 6 வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் குறிப்பேச்சுக்கோங்க. சரிங்களா? மேபி புரியல சார்னா அதை பாருங்க, இந்த கொஸ்டினை பார்த்தா இன்னும் தெளிவா கிளியரா புரியும். இங்க பாருங்க, 32வது கேள்வி. இரு பகடைகள் ஒரு சேர ஊட்டப்படும் பொழுது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு 2019 டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க. அது என்னப்பா காரணி? மடங்குன்னா வாய்ப்பாடுன்னு சொன்னோம், காரணின்னா சொல்றேன் வாங்க. சரி, இப்போ பாருங்க, முதல் வந்து கொஸ்டின் முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். 2 பகடைன்னு சொல்லிட்டாங்க, நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாங்க. 2 பகடை நிகழ்தகவுன்னு சொன்னா முதல் படையில மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு, ரெண்டாவது படையில மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு, 6 6 36 வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கீழே வச்சுக்க போறோம். ஓகே, இது முதல் ஸ்டெப் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுக்குற கண்டிஷனுக்கான வாய்ப்பு மேல வச்சு சுருகணும். அவ்வளவுதான். சரியா? ரைட். இங்க பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்க, இதுல நல்ல முதல் புரிஞ்சுக்கணும். முதல் பகடைன்னு சொல்லிட்டாங்க. முதல் பகடையில 4 காரணிகள் வீணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 4 காரணி நான் கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிச்சிட்டா ஒவ்வொரு நம்பருக்கும் 6 6 வாய்ப்பு இருக்கு.
நான் இதுதான் போன கணக்கிலே சொன்னேன். முதல் பகடைனா இப்போ நீங்கள் கூட யோசித்து பாருங்களேன். இப்போ இது முதல் பகடைன்னு வச்சுப்போம். சும்மா இப்படி ரஃபாக போடுறேன். இது முதல் பகடை சரிங்களா. இருங்க இது டயக்ராம் போடலாம். இன்னும் கொஞ்சம் புரியும் சரிங்களா. இது முதல் பகடைன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து ரெண்டாவது பகடை அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ரஃபாக போடுறேன், கிண்டல் பண்ணாதீங்க சரியா. இது என்னன்னா இது முதல் பகடை, இது ரெண்டாவது பகடை. இப்போ முதல் படையில் 4 காரணிகள் வீணும். அப்போ இதுக்கான கண்டிஷன் மட்டும்தான் இதில் வீயும். ஆனால் ரெண்டாவது படிக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. அப்போ 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். இன்கேஸ் நல்லா இப்படி யோசித்து பாருங்க, டக்குன்னு போட்டுடலாம். இன்கேஸ் நான் இன்னும் உள்ள போல, இன்கேஸ் இதில் வந்து 3 வீணும் வச்சுக்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல் படியில் 3 வீணா 3 முதல் படியில் வீணும். ரெண்டாவது படியில் 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். அப்போ 3 வீரத்துக்கே மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு உருட்டி போடும் போது. அப்படி வச்சுங்க. எத்தனை நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கு 6 வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கணும் சரியா. கிளியரா புரியுதுங்களாப்பா? புரியுதா இல்லையாப்பா? என்னங்க இத்தனை வாட்டி கேட்குறப்பா, பதில் சொல்ல மாட்டீங்களே. சரி வாங்க. இப்போ என்னன்னா இப்போ பாருங்க 4 காரணின்ட்டாங்க. அது என்னப்பா 4 காரணின்னா, அதாவது காரணி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இப்போ நம்ம 3வது படி எழுதுவோம். ஓர் 3 3ன்னு எழுதுமா, ஈர் 3 6ன்னு எழுதுமா. இதில் நல்லா கவனிங்க. இப்படி தான் நம்ம வாய்ப்பாடு எழுதுவோம். இப்போ பொதுவாக 3ன்னு எடுத்துக்கிட்டா இந்த 3 வரத்துக்கு நம்ம எந்தெந்த நம்பரை பெருக்கணும்? 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும். அப்போ 3 காரணின்னு பார்த்தா இந்த 1ம் இந்த 3ம் தான். எந்த 2 நம்பரை பெருக்குன்னா ஒரு இப்போ 4 வச்சுக்கலாம். இப்போ 4 காரணி தானே கேட்குறாங்க. அப்போ எந்த 2 நம்பரை நீங்கள் பெருக்குனா 4 வருமோ அதெல்லாம் 4 காரணிகள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிளியராக புரியுதுங்களா? புரியுது. அப்போது இதை அழிச்சிட்றேன். இங்கே பாருங்களேன். இப்போ 4ன்றது எந்த 2 நம்பர் பெருக்குனா 4 வரும்? ஓர் 4 4 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 வரும். அதே மாதிரி 2 2 4 கரெக்டாக 2 2 4ன்னு வரும். வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. வேற எதை போட்டாலும் 4 வரவே வராது. எந்த 2 நம்பரை பெருக்குன்னா 4ன்னு வரும். யோசிங்க. ஒரு நாள் 4 2 2 4 வேற எதுவும் இல்லையே. வேற எந்த 2 நம்பரை போட்டாலும் நமக்கு என்ன வராது? 4 வராது. இப்போ 4 காரணி எடுத்துக்கிட்டா இங்க பாருங்க. 4 காரணி எடுத்துக்கிட்டா 1, அதுக்கப்புறம் 2 முறை 2 எடுத்தாலும் ஒரு முறை போட்டுங்க. ஒரு முறை, ஏன்னா நம்பர் தான், ஜஸ்ட் நம்பர். 2 வாட்டி 2 2 4 வருது. அதில் 2ன்றது ஒரு காரணி சரிங்களா. அடுத்தது 4ன்றது ஒரு காரணி. அப்போ 4 காரணிகள் 1 2 4. கிளியரா புரியுதுங்களா? அப்போ இப்ப கேள்வி என்ன? 2 பகடி உருட்டி நீங்க கீழே போடுறீங்க. சரி, அதில் முதல் பகடியில் 1 வீணும், அடுத்தது 2 வீணும், அடுத்தது 4 வீணும். இதான் கண்டிஷன். அப்போ 1ன்னு வீணா அதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1,1 1,2 1,3 1,4. ஐ மீன் முதல் பகடியில் 1 வீணும், ரெண்டாவது பகடியில் 1 வீலாம் 2 வீலாம் 3 வீலாம் 4 வீலாம் 5 வீலாம் 6 வீலாம். கரெக்டா? அப்போ டக்குனு இதெல்லாம் போட்டு பார்க்க கூடாது. நமக்கு புரிஞ்சு போச்சு. 1ன்னு வீணும்னா முதல் பகடியில் 1ன்னு வீணா மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. முதல் பகடியில் 2ன்னு வீணா அதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. முதல் பகடியில் 4ன்னு வீணா அதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்த வாய்ப்பு எத்தனை? ஐ மீன் இந்த கண்டிஷனுக்கான வாய்ப்பு 1 வீத்துக்கு 6 வாய்ப்பு, 2 வீத்துக்கு 6 வாய்ப்பு, 4 வீத்துக்கு 6 வாய்ப்பு. அப்போ 6 6 12 கூட்டுங்க பெருகாதீங்க சரிங்களா. 6 6 கூட்டினா 12 12 ஒரு 6 18. அப்போ மொத்தம் இந்த 4 காரணிகள் வீய 18 வாய்ப்பு இருக்கு. அதை மேலே வச்சுக்கிட்டு கீழே வந்து 2 படம்னு சொல்லிட்டு 6 6 பேருக்கு சொன்னேன் இல்லையா, 36 வாய்ப்பு. அதை கீழே வச்சுக்கிட்டேன். சுருக்குனா ஆன்சர் ஓர் 6 6 3 6 18. ஓர் 3 3 ஈர் 3 6 1/2 ஆன்சர். பாருங்க அட்டகாசமா வந்திருக்கு. இதுல ஒரு வேலையும் கிடையாது. உங்களுக்கு புரியணும். புரிஞ்சு போச்சுன்னா ஈஸி. புரியுதா? தெளிவாகுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க. 33வது கேள்வி. இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் பொழுது முதல் பகடையில் 6 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு. 6 காரணிகள் வீணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணி என்ன? எந்த 2 நம்பரை பெருக்குனா 6 காரணி. அப்ப காரணின்னா எந்த 2 நம்பரை பெருக்குனா 6 வரும். அதான் சரியா. அதுல இந்த கண்டிஷன் முதல் பகடை தான். அப்ப முதல் பகடைனா நீங்க எந்தெந்த நம்பரை செலக்ட் பண்றீங்களோ அந்தந்த நம்பரும் 6 முறை வீயும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா புரிஞ்சிச்சா? பாருங்க 6ன்னு எடுத்துக்கிட்டா எந்த 2 நம்பரை பெருக்குனா 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா ஓர் 6ன்னு வரும். அதுக்கப்புறம் 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா ஈர் 3 6ன்னு வரும்.
வேற எந்த பெருக்கினாலும் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த நம்பரை நீங்க பெருக்கினாலும் எனிதிங் ஏதாவது 2 நம்பரை பெருக்கினா 6 வருமானு பாருங்க, வராது. அப்போ 6இன் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1 2 நான் ஆர்டரை எழுதிக்கிறேன் 3 இருங்க, கோடு அம்மா பெருசு போட்டா கமாவை இருங்க, இது கமா 2 கமா 3 கமா 6 கரெக்டா பாருங்க. ஸோ 6இன் காரணிகள் 1 2 3 6 சரியா, சூப்பர். இப்போ இங்க பாருங்களேன், படியில 1ன்னு வீணும். அப்படி படியில 1ன்னு வீயறதுக்கான மொத்த வாய்ப்பு எத்தனை இருக்கு? 6 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படியில 1 வீழ்ந்தா 2வது படியில 1 வீழலாம். படியில 1 வீழ்ந்தா 2வது படியில 2 வீழலாம். படியில 1 வீழ்ந்தா 2வது படியில 3 வீழலாம். இந்த மாதிரி படியில 1 வீழ்ந்தா 2வது படியில 6 வீழலாம். மொத்தம் 6 வாய்ப்பு இருக்கு. அப்போ 1 வீயறதுக்கே 6 வாய்ப்பு இருக்கு 2 பகடனும் போது. அதே மாதிரி 2 வீயறதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 3 வீயறதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு, 6 வீயறதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு சரியா. இப்போ கொஸ்டின்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? இரு பகடைகள்னு சொல்லிட்டு நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே முதல் நம்ம என்ன பண்ணோம், அந்த 6ஐயும் முதல் பகுதியில் மொத்தம் 6 வாய்ப்பு, 2வது பகுதியில் மொத்தம் 6 வாய்ப்பு, அப்ப மொத்தம் 36 வாய்ப்பு இருக்கு. அதை கீழே வச்சுக்கணும் மொத்தமா சரியா. அதுக்கப்புறம் மேல கொஸ்டின்ல என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்களோ அதற்கான வாய்ப்பை மேல பெருகணும். அப்போ 1ன்னு அதாவது 6இன் காரணி கேட்டிருக்காங்க, 6இன் காரணிகள் 1 ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கு 6 வாய்ப்பு இருக்கு. 2வது 2, அதுக்கு ஒரு 6 வாய்ப்பு இருக்கு கூட்டுங்க. 3வது 3, அதுக்கு ஒரு 6 வாய்ப்பு இருக்கு. 4வது 6, அதுக்கு ஒரு 6 வாய்ப்பு. அப்ப கூட்டுங்க 6 6 12, 12 ஒரு 6 18, 18 ஒரு 6 24. அவ்வளவுதான். இது அடிச்சுக்கிட்டுதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 1 6 6 6 12 4 6 24, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, அவ்வளோதான். மேலே 2 இருக்கு, கீழே 3 இருக்கு. அப்போ 2/3 தான் சரியான விடை. இவ்வளோதான் அட்டகாசமான ஷார்ட்கட், தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புறேன். புரியுதுங்களா? ஈஸி இல்லையா? ரைட்டு. அடுத்து என்ன போலாமா? அடுத்தது இங்கே பாருங்க, 34வது கேள்வி. இது கொஞ்சம் வித்தியாசமான, இப்போ 2 கணக்கு கொஞ்சம், அதாவது முதல் 3இன் மடங்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ 2இன் மடங்கு அங்கேயே சொன்னேன். அடுத்தது காரணிகள் பார்த்தோம். இதுல பாருங்களேன், இதுல என்னன்னா மொத்தமா கொடுத்துருக்காங்க. 34வது கேள்வி, இரு பகடைகள், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்க பெறும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறிதாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 9/4/2025 டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இது அதோட அட்வான்ஸ். என்னன்னா போன கிளாஸ்ல ஜஸ்ட் 2 பகடை நீங்க ஊட்டும் போது முகங்களோட கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்பாங்க, அல்லது கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். கரெக்டுப்பா. ஆனா இதுல என்னன்னா 9 விட சின்ன நம்பர் கிடைக்கணும்னு கேட்டாங்க. இது முக்கியம் சரிங்களா, இந்த பாயிண்ட் முக்கியம். 9 விட சிறிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன சார் பண்ணலாம்னா ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் புரியுதா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா நம்ம போன கிளாஸ்ல இதே கணக்கு தான், இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டுறோம், அதோட முகங்களோட கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு பார்த்தோம். இல்ல 9 கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவும் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல எப்படி கேட்டிருக்காங்கன்னா 9ஐ விட சிறிதாக இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா. அப்ப இது எப்படி சார் போலனா போறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 2 பகடை நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே முதல் பகடையில் 6 வாய்ப்பு, 2வது பகடையில் 6 வாய்ப்பு, மொத்தம் 6 36 வாய்ப்பு இருக்கு. அதை கீழே வச்சுக்கிட்டேன். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்னன்னா 9ஐ விட கம்மியா வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தோணும். ஏன்னா 9 விட கம்மியா வேணும். 9 விட கம்மியா வேணா கூட்டினா 2 வரணும், கூட்டினா 3 வரணும், கூட்டினா 4 வரணும், கூட்டினா 5 வரணும், கூட்டினா 6 வரணும், கூட்டினா 7 வரணும், கூட்டினா 8 வரணும். 9 வரக்கூடாது. ஏன்னா 9 விட கம்மின்றாங்க. இத்தனையும் கண்டுபிடிக்கணும். அதை விட ரொம்ப சிம்பிள் தேரி இருக்கு. எப்படி? ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிச்சுங்க. ஸோ 9ஐ விட குறைவா வேணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ இதில் 2 விதமானதும் போடலாம் சரிங்களா. எப்படி சார் 2 விதம் அப்படின்னு கேட்டா, ஒன்று நேரடியாகவே போடலாம். எப்படி? 9ஐ விட கம்மியாக வேணும், அப்போ கூட்டினா 2 வீணும், 3 வீணும், 4 வீலாம், கூட்டினா 5 வீலாம், கூட்டினா 6 வீலாம், கூட்டினா 7 வீலாம், கூட்டினா 8 வீலாம், கூட்டினா 9 வீயக்கூடாது. ஏன்னா 9ஐ விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 9 கிடையாது. அப்போ இந்த நம்பர்ஸ்க்குரிய வாய்ப்புகளை கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். இது நேராக டக்குன்னு போட்டுடலாம். எப்படி? நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நான் அந்த ஷார்ட்கட்லேயே சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள்.
என்ன, அதாவது 2ல் இருந்து 7 வரைக்கும் கூடுதல் கேட்டால் எந்த நம்பர் கூடுதல் கேட்குறாங்களோ அந்த நம்பரில் ஒன்று கழிச்சுக்கணும். ஓகேவா? அப்போது நமக்கு 7னா இது வரைக்கும் இருக்குது. இதில் பாருங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போ கூடுதல் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ 2ல் 1 கழிச்சுங்க 1ன்னு வரும். அவ்வளோதான். அப்போ கூடுதல் 2ன் வீத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 கண்டுபிடிக்கணும். அப்போ 3ல் 1 கழிச்சுங்க 2ன்னு வரும். அடுத்தது 4 இருக்குது. 4ல் 1 கழிச்சுங்க 3ன்னு வரும். சூப்பர். அடுத்தது 5ன்னு இருக்குது. 5ல் 1 கழிச்சுங்க 5ல் 1 கழிச்சிங்கன்னா 3ன்னா 4ன்னு வரும். சூப்பர். அடுத்தது 6 இருக்குது. 6ல் 1 கழிங்க 5ன்னு இருக்குது. அடுத்தது 7ல் 1 கழிச்சா 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 8 வரணும். 8 கழிக்கக்கூடாது. ஏன்னா 2ல் இருந்து 7 வரைக்கும் கூடுதல் கேட்டால் என்ன நம்பர் கூடுதல் கேட்குறாங்களோ அதில் 1 கழிச்சுக்கணும். 8ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டான். 8ல் இருந்து 12 வரைக்கும் கேட்டால் 13ல் அந்த 8 கழிச்சுக்கணும். அவ்வளோதான். 13ல் 8 போச்சுன்னா 5 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் கூட்டி போட்டுனா முடிஞ்சிடுச்சு. புரியுதா? தெளிவாயிடுச்சா? டக்குன்னு போடலாம்ல. சூப்பர். அப்போ அங்கே பாருங்க 1 3 1 2 3 3 3 6 6 4 10 அப்படின்னு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 19 20 26 மொத்தம் 26 வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதாங்க. கூட்டமா புரியுதா? இது வரைக்கும் ஜஸ்ட் நம்பரை கூட்டிக்கிட்டேன். பெரிய கணக்கில் டக் டக் டக்குன்னு கூட்டிட்டுமா 26 வந்துச்சா? இப்போ சுருக்குங்க. இங்கே பாருங்க, இதில் பாதி 3, இதில் பாதி 13, மேலே 13 வந்துச்சு அடிக்க முடியாது. அப்போ 13 மேலே இருக்கும். 3 6 18ன்னு வரும். அப்போ 13/18 ஆப்ஷன் சி தான் சரியான. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடகடன்னு போட்டு முடிச்சிடலாம். கிளியராக புரியுதுங்களா? சம் கிளியராக புரியுதா? மேபி இது பாருங்க, இந்த கணக்கு பாருங்க, இன்னும் சிம்பிளாக இருக்கும். 35வது கேள்வி. 2 பகடைகள் உருட்டப்படுகிறது. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 8ஐ விட குறைவாக இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம போன கிளாஸ்ல கூட கூடுதல் 8 கிடைக்க நிகழ்த்தகவு பார்த்துட்டோம். கரெக்டா? கிடைக்காமல் இருக்க நிகழ்த்தகவு பார்த்துட்டோம். ஆனால் இந்த கணக்கில் என்ன சொல்றாங்க? விட 8 விட குறைவா வீணுன்றாங்க. அப்போ கூடுதல் 2 பகடை கூட்டினா 2 வீலாம், அடுத்தது 3 வீலாம், அடுத்தது 4 வீலாம், அடுத்தது 5 வீலாம், அடுத்தது 6 வீலாம், அடுத்தது 7 வீலாம், அடுத்தது 8 வீயக்கூடாது. ஏன்னா 8ஐ விட கம்மி. சரி, கூடுதல் 1 வராத, ஏன் 1 விட்டீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசித்து பாருங்க. மினிமம் முதல் படையில் 1ல் ஆரம்பிக்கும், 2வது படி 1ல் ஆரம்பிக்கும். 2 பகடை கூட்டினா 2 தான் ஸ்டார்ட் ஆகும். 1 எப்படி கூட்டினா, அதாவது 2 நம்பர் கூட்டினா எப்படி 1 வரும்? வரவே வராது. எப்பவுமே கூடுதல் 1ன்னு வரவே வராது. மேபி கொஸ்டின்ல கூடுதல் 1 வருவதற்கான நிகழ்த்தாகும்னா அது 0. ஓகேவா? ஏன்னா முதல் பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டா 1ல் ஆரம்பிக்கும் 6 வரைக்கும் இருக்கும். 2வது பேட்டர்ன் எடுத்துட்டா 1ல இருந்து 6 வரைக்கும். இப்போ முதல் படி 2 படி கூட்டுறீங்கன்னு வச்சுங்க, 1 கூட்டினா 2 தான் வரும், 1 வராது. கரெக்டா? அப்போ அந்த 1 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 8ஐ விட கம்மின்னா 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 2ல் இருந்து 7 வரைக்கும் கூடுதல் கேட்டா எந்த நம்பர் கூடுதல் நீங்க கண்டுபிடிக்கணுமோ அதில் 1 கழிச்சுங்க. அப்போ நான் 2 கூடுதல் கண்டுபிடினா 2ல் 1 கழிச்சுக்கிட்டா இங்கே போகிறோம் தனியா. 2ல் 1 கழிச்சுக்கிட்டா 1ன்னு வரும். 3ல் 1 கழிச்சுக்கிட்டா 2ன்னு வரும். 4ல் 1 கழிச்சுக்கிட்டா 3ன்னு வரும். 5ல் 1 கழிச்சுக்கிட்டா 4ன்னு வரும். கரெக்டாக பாருங்க. 6ல் 1 கழிச்சுக்கிட்டா 5ன்னு வரும். 7ல் 1 கழிச்சுக்கிட்டா 6ன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பொதுவாக நமக்கு 2 பகடைன்னு சொல்லிட்டாங்க. 2 பகடைனாவே முதல் பேரில் 6 வாய்ப்பு, 2வது பேரில் 6 வாய்ப்பு, 6 36 வாய்ப்பு இருக்குது. அதை கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்கப்படக்கூடிய வாய்ப்பை மேலே வச்சுக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஐ விட குறைவானா 7 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3 3 3 6 6 ஒரு 4 கூட்டினா 10 10 10 ஒரு 5 15 15 ஒரு 6 21 21. அவ்வளோதான். இதை சுருக்குனா ஆன்சர். சுருக்க முடியுமா? 3 வாய்ப்பில் சுருக்கலாம். 1 3 3 2 3 6 3 9 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21. அவ்வளோதான். மேலே 7, கீழே வந்து 1 6 6 6 12. அப்போ 7/12 ஆன்சர். இங்கே பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியானது. அவ்வளோதான். டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். கிளியராக புரியுதுங்களா? நேற்று கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க அடுத்த கேள்வி போவோம். நான் அடுத்த கேள்வி அடுத்த கிளாஸ் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துறதால உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அடுத்த கேள்வி 4ல் வகுத்தா 4 வரணும்னு வரும். அதுக்கும் வித்தியாசமாக ஸ்டெப் இருக்கும். போர் அடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்த மாடல் நடத்துகிறேன். மீதி 5 கணக்கு இருக்குது, அதை நடத்துகிறேன். சரிங்களா? ஏன்னா 24 நிமிஷம் ஆயிடுச்சு.
இன்னும் நான் அது 5 மாடல் எடுத்தால் 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷத்தில் எவ்வளோ உங்களுக்கு புரியுது இல்லைன்னு தெரியல, அதனால தான். சரிங்களா? ஸோ அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.